சில மரங்களுக்கும் நம்முடைய கர்மாவுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கின்றதா என்று சில பேருடைய கேள்வி இருக்கின்றது. உண்மையிலே பண்டை காலம் தொடங்கி சில மரங்களுக்கும் மனிதருடைய கர்மாவுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கின்றது என்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நவீன உலகத்தில் பல மனிதர்களுக்கு இந்த மரங்களுக்கும் மனித கர்மாவுக்கும் இடையே தொடர்பு இருக்கு என்பது தெரியாமல் போய்விட்டது. சில நாடுகளில், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுடைய தத்துவங்களின் பிரகாரம் ஆன்மீக மரபுகளில் சில மரங்கள் கர்மா, நாம் செய்கின்ற செயல்களின் விளைவு என்பதை பிரதிபலிக்கின்றது. சம்சாரம் அல்லது பிறப்பு இறப்பு சுழற்சி மற்றும் மோட்சம் வீடு பேறு என்பவர்களுடன் ஆழமான தொடர்பு கொண்டவை என்று நம்பப்படுகின்றது. மரங்கள் கர்மாவை நேரடியாக கட்டுப்படுத்தும் என அறிவியல் ஆதாரங்கள் குறைவாக சொல்லப்பட்டாலும் அவை ஆன்மீக அடையாளங்களாகவும் கர்மத்தை மாற்றுவதற்கான ஊக்கமாகவும் கருதப்படுகின்றன. இங்கு சில மரங்கள் புனிதமான மரங்களாக கருதப்படுகின்றது. அந்த மரங்கள் மனித கர்மாவோடு தொடர்புடைய ஆன்மீக அர்த்தங்களை கொண்டவையாக விளங்குகின்றது. அப்படிப்பட்ட சில மரங்களை பற்றித்தான் சுருக்கமாக இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது அரச மரம். இது ஒரு அற்புதமான அசுவத்த மரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த அரச மரத்தினுடைய ஆன்மீக அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சொல்லியது போல இது அசுவத்தம் என்று வேதங்களில் அழைக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த மரம், அரச மரம் என்றும் நிலைத்து நின்று பிறப்பு இறப்பு மறுபிறவி என்பவற்றை எடுத்து காட்டுகின்ற ஒரு மரமாக விளங்குகின்றது. அதே போன்றுதான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் 15 இந்த உலகத்தை தலைகீழாக நின்ற அரச மரத்தோடு ஒப்பிட்டு கர்ம சுழற்சி எப்படி இயங்குகின்றது என்பதை விளக்குகின்றார். தொடர்ந்து கர்ம தொடர்புடைய மரமாக இந்த அரச மரம் விளங்குவதால் இந்த மரத்தின் கீழே தியானம் செய்தால் கர்ம பந்தங்கள் தளர்க்கப்படுவதாக நம்பப்படுகின்றது. ஒரு வகையில் புத்தருடைய வாழ்க்கை சம்பவத்தில் கூட அரச மரத்தின் கீழே புத்தர் தியானம் செய்து ஞானம் பெற்றார் என்றும், மறுபிறப்பு சக்கரத்தை உடைத்தெறிந்தார் என்றும், மறுபிறப்பை இல்லாமல் செய்தார் என்றும் நம் எல்லோருக்கும் தெரிந்தொரு விடயம். அதன் அடிப்படையில் தான் அரச மரத்தின் கீழ் தியானம் செய்வதால்
கர்ம பந்தங்கள் இல்லாமல் போகும் என்று நம்பப்படுகின்றது. இது அரச மரத்தினுடைய ஆன்மீக தத்துவமாக நம்முடைய கர்ம பலனோடு இணைந்து செயல்படுகின்ற மரமாக இந்த மரம் இருக்கின்றது. இரண்டாவது ஆலமரம். இந்த ஆலமரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்னவென்று சொன்னால், இது நீடித்த நிலைத்தன்மை கொண்டதாக பற்றின்மையை குறிக்கின்றது. இந்த மரத்தினுடைய கிளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிளைகள் கூட பூமியை நோக்கி தொங்கிக் கொண்டு வேராக வளர்கின்றது. இது கர்மாவினுடைய தொடர்ச்சி என்பதை உணர்த்துகின்றது. இந்த கர்ம தொடர்பானது மனிதருடைய செயல்கள் நீண்ட காலத்திற்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு நினைவூட்டலாக இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் சொல்லி நிற்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆலமரத்தின் கீழே பூஜை வழிபாடுகள் செய்து இந்த மரம் வழியாக இந்த பித்ரு கர்மா என்பவற்றை செயல்படுத்தி அதன் மூலமாக கர்மாவிலிருந்து விடுபட்டார்கள். இந்த ஆலமரம் குடும்ப கர்மாக்களை கூட தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது என்று பல பேர் நம்புகின்றார்கள். மூன்றாவது வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தை கூட சிலர் மனித கர்மாவோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லுகின்றார்கள். எப்படி சம்பந்தப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஆன்மீக அர்த்தமாக இதனுடைய மருத்துவ குணத்தையும் இதனால் சுத்திகரிக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட நோய்களையும் இது குறிக்கின்றது. சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இது நோய்களை குணப்படுத்துகின்ற மரமாக இருக்கும்போது இந்த நோய்களுக்கு காரணமான பழைய கர்மாக்கள் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மரமாக இந்த வேப்ப மரம் கருதப்படுவதனால மனித கர்மாவுக்கும் இந்த மரத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் வேப்ப மரத்தின் கீழ் கூட அதன் மரத்தடியிலே அமர்ந்து தியானம் செய்வதன் மூலமாக கர்ம பாவங்களை ஒரு மனிதன் சுத்திகரிக்க முடியும் என்று கூட பல பேர் நம்புகின்றார்கள். வில்வ மரம். இந்த வில்வ மரம் கூட இதனுடைய ஆன்மீக அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது இது பகவான் சிவனுக்கு பரிசாக படைக்கப்பட்ட ஒரு மரம் என்று நம்பப்படுகின்றது. சிவன் என்பது கர்மத்தை அழித்து மாற்றும் சக்தியை கொடுக்கின்ற ஒரு சக்தியாக கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த வில்வ மரம் கூட கர்ம சக்தியை அழிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு மரமாகும். கர்மம் தொடர்பாக சொல்லுகின்ற பொழுது வில்வ இலைகளை வழிபாட்டில் காணிக்கையாக சமர்ப்பித்து பாவங்களை குறைக்கவும் கர்ம பரிமாற்றத்தால் ஏற்பட்ட எல்லா விதமான தீவினைகளையும் போக்கக்கூடிய ஒரு கர்ம பந்தம் மிக்க மரமாக இந்த வில்வ மரம் பலரால் நம்பப்படுகின்றது. ஐந்தாவது துளசி செடி.
இந்த துளசி செடி பெரிய மரமாக இல்லாவிட்டாலும் இது செடியாக இருக்கின்றது. துளசி செடி என்று சொன்னாலே பல பேருக்கு தெரியும், அதில் நிறைய ஆன்மீக சக்தி இருக்கின்றது. தீமைகளை போக்குவதற்காக அல்லது நல்ல வைப்ரேஷனை உருவாக்குவதற்காக வீடுகளில் இப்பொழுதெல்லாம் அதை வளர்க்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. துளசி செடியினுடைய ஆன்மீக அர்த்தமாக இது மரமாக இல்லையெனினும் துளசி செடி ஆன்மீக ரீதியாக மிக உயர்ந்ததொரு இடத்திலே வைக்கப்படுகின்றது. கர்மம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது தினமும் துளசி வழிபாடு செய்தால் புண்ணியம் கிடைக்கும். மேலும் பாவ கர்மங்கள் கரையும்படி இந்த துளசி செடி செய்கின்றது. பல வீடுகளில் இந்த துளசி மரம் வைத்து அதை அதிகாலையில் சுற்றி வருகின்ற காட்சிகளை கூட காண முடிகின்றது. இவைகள் எல்லாம் துளசி மரத்தினுடைய பெருமையையும் மனிதனுக்கு இருக்கின்ற கர்ம தொடர்பை பற்றியும் அது குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த மரங்கள் கர்மாவோடு தொடர்புடையதாக இருக்கின்றது என்றால், மரங்கள் நூற்றாண்டுகள் வாழக்கூடியவை. சில மரங்களை பார்த்தால் 200-300 வருடங்கள் கூட வாழுகின்ற மரங்களும் அதனை தாண்டி வாழுகின்ற மரங்களும் இருக்கின்றன. ஆகவேதான் அவை நம் செய்கைகளின் நீண்டகால விளைவுகளை பிரதிபலிக்கின்றன. புத்தர் போன்ற பல ஞானிகள் மரங்களின் கீழ் தியானித்து தம்முடைய கர்மத்தை வென்று மோட்சம் அடைந்துள்ளனர். மரங்களை நட்டால் அது புண்ணியமாக கருதப்படுகின்றது. இது பரபரப்பான பசுமை மிக்க எதிர்காலத்திற்கான ஒரு வாழ்க்கை முறையாகவும் அதுவே நல்ல கர்மாவாகவும் கூட பேணப்படுகின்றது. எனவேதான் அரசமரம், ஆலமரம், வேம்பு, வில்வம் மற்றும் துளசி போன்ற மரங்கள் எமது கர்மா, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் மோட்சம் ஆகியவற்றுடன் ஆன்மீக ரீதியாக தொடர்புடையவை. இந்த மரங்களின் கீழ் தியானம் செய்து வழிபாடு அல்லது இந்த மரங்களை நட்டு வளர்த்தல் போன்ற செயல்கள் கூட நம்முடைய கர்ம பந்தங்களை நீக்கலாம் என்பதே ஆன்மீக நம்பிக்கையாக பலவருடைய வாழ்க்கையில் விளங்குகின்றது. எனவேதான் இந்த சம்சாரம் என்ற கர்ம சுழற்சியிலிருந்து விடுபட்டு பாவ கர்மங்களை கழித்து புண்ணியங்களை சேர்க்க பழங்கால இந்திய ஞானிகள் இந்த மரங்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த மரங்களை நம்ம பாவித்து அல்லது அந்த மரங்களுக்கு சில வினாடிகளாவது உட்கார்ந்து தியானிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்வினுடைய பலவிதமான கர்ம பந்தங்களை நீக்கி ஒரு சமப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு பாசிட்டிவான கர்மத்தை உருவாக்க முடியும் என்று நாம் பார்க்க முடியும். எனவே எங்கெல்லாம் இந்த 5 மரங்கள் இருக்கின்றதோ அவையை இருக்கின்ற இடத்துல நீங்களும் இருக்க பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலும் இந்த 5 மரங்களையும் உருவாக்க முனைந்து கொள்ளுங்கள். இந்த 5 மரங்களும் ஏதோ விதத்தில் ஆன்மீக சக்தி கொண்ட மரங்கள், ஆன்மீக பலங்கொண்ட மரங்கள், கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை கொண்ட மரங்கள். அந்த மரங்களுக்கு அருகில் நம்ம வாழ அந்த மரங்களை நட்டு உருவாக்க நாங்களும் முயற்சி செய்து நம்முடைய கர்மத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். நன்றி.